ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளவுஸுக்குரிய நேம்ஸ் பேக் சைடு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதோட நேம்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். ஃபுல் லென்த், பேக் நெக், செஸ்ட் சர்க்கம், ஷோல்டர், ஆம்கோல். நான் தமிழ்லையும் எழுதி காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பேக் மட்டும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்த்துடலாம். ஃபுல் லென்த்து, ப்ளவுஸோட ஃபுல் லென்த், முழு உயரம். ப்ளவுஸ் எவ்வளோ தூரம் இறக்கம் கேட்குறாங்களோ அது வரைக்கும். பேக் நெக்கு இறக்கம், கழுத்து இறக்கம், மார்பு சுற்றளவு. அடுத்தது தோள்பட்டை அளவு. தோள்பட்டை அளவு நீங்கள் போன் டு போன் எடுக்கணும். இதை எப்படி எடுக்கணுங்கிற வீடியோ ஏற்கனவே இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அடுத்தது ஆம்ஹோல் சுற்றளவு, ஓகேவா? ஆம்ஹோல் சுற்றளவு எடுத்துக்கணும். ரெடி ஷோல்டர் அளவும் நம்ம இதில் எடுக்கணும். ரெடி ஷோல்டர் கஸ்டமர் 2 இன்ச்சு வேணும், 2.25 வேணும், 2.5 வேணும், எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஷோல்டர் வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ப்ளவுஸ்க்கான பேக் சைடு ஃபார்முலாஸ் என்னென்னங்கிறதும் சொல்லிடுறேன் இதுலேயே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பேக். இப்போ பேக் நான் சின்னதாக ஒரு மினி டயக்ராமாக போட்டு காமிக்கிறேன், சைடில் பிக்கும் காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடு ஃபுல் லென்த்துங்கிறது ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ தூரம் வேணும்னு கேட்குறாங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒன், முழு உயரம். கழுத்து, பேக் நெக்கு, செஸ்டோட சர்க்கம், மார்பு சுற்றளவு, ஷோல்டர் தோள்பட்டை அளவு, போன் டு போன் எடுக்கணும். ஆம்ஹோல் சுற்றளவு, ஓகேங்களா? இந்த பகுதியில் தான் ஆம்ஹோல் சுற்றளவு நம்ம எடுக்க போகிறோம். ரெடி ஷோல்டர். ரெடி ஷோல்டருங்கிறது நமக்கு இந்த இடத்த தான் நம்ம ரெடி ஷோல்டருங்கிறது சொல்கிறோம், ஓகே? அவ்வளோதான். செஸ்ட் சர்க்கத்தை 4ஆல் வகுக்கணும், ஷோல்டரை 2ஆல் வகுக்கணும், ஆம்ஹோல் சுற்றளவையும் நம்ம 2ஆல் வகுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் பேக் பீஸ்க்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தோள்பட்டை அளவுலேருந்து 2ஆல் வகுத்துட்டு 1.25 மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன்.